யூடியூப்ல தொடர்ந்து வீடியோஸ் போடுறீங்க. ஆனா ரீச் இல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல, யூடியூப்ல இருந்து பணம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கான ஒரு சின்ன ஒரு தீர்வு நம்முடைய இந்த பிரணவ் மஹி சேனல்ல, எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அடுத்தடுத்து நான் கொடுக்க போறேன். பிஃபோர் தட் ஒரு சின்ன டீசர் பார்த்துடலாமா? 60,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கு. இந்த சேனல் 62,000 பணம் கொடுத்துருக்கு இந்த மந்த். இந்த சேனல் 55,000, இந்த சேனல் 65,000, இந்த சேனல் வெறும் 3,500 சப்ஸ்கிரைபர்ஸ் 30,000 ரூபாய் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி யூடியூப்ல இருந்து 50,000, 40,000, 60,000 அழகா earn பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில செட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது தேவைப்படுது. இங்க நீங்க யூடியூப்ல க்ரோ பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ஃபுல்லா யூடியூபர், இன்னொன்று ஃபுல்லா ஆடியன்ஸ். இது ரெண்டையும் ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அழகா உங்களாலையும் யூடியூப்ல இருந்து பாசிவ் இன்கம் எடுக்க முடியும். எஸ், திஸ் இஸ் பிரணவ் மஹி அண்ட் நம்முடைய க்ரோஹப் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரணவ் மஹி அப்படின்ற சேனல் எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் கான்டென்ட்டுக்கானது. இது வரைக்கும் 12 வீடியோ போட்டிருக்கோம். அரௌண்ட் 15,000 ஃபாலோவர்ஸ் அப்படின்றது இருக்காங்க. இந்த சேனல் லாஸ்ட் 6 months 4 months வீடியோஸ் அப்படின்றது போடலை. இப்போ வரைக்கும் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், அரௌண்ட் 10 lakh அண்ட் எபோவ் 10 லட்சம் கூட சம்பாதிச்சிருக்க முடியும் இந்த சேனல்ல இருந்து. ஸோ அப்போ நான் கன்சிஸ்டண்ட்டாக போடாதனால தான் இனிமே போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ரீச் அப்படின்றது இருக்காது. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ரீச் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கன்சிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது. நீங்கள் ஒரு சேனலை ப்ராப்பராக இந்த 2026 எடுத்துகிட்டு வரணும், ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியலை, ப்ராப்பராக எடிட்டிங் தெரியலை, ப்ராப்பராக ஏஐ ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியலை, என்னதான் பண்ணாலும் க்ரோத் இல்லை, வியூஸ் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்குது, மானிட்டைஸ் ஆக மாட்டேங்குது, மணி வர மாட்டேங்குது, இன்ஆத்தென்டிக், ரீயூஸ்டு, இந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் ஐ வில் ஹெல்ப் யூ. அண்ட் உங்களுக்காக ஃப்ரீ 3 hours மாஸ்டர் கிளாஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறோம். அதை தாண்டி உங்களுக்கு என்னோட 1-to-1 சப்போர்ட்டோட தேவைப்படுது அப்படின்னா 154 கிளாஸ் அப்படின்றத நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். வித்தின் அ மந்தில் உங்களால் முடிச்சிட முடியும். 6 months, 1 year, 3 month ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்டட் கைஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் யூடியூப் 2026 அப்படின்ற கோடு வேர்டு மட்டும் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். இந்த மந்த் மட்டும், மே மந்த் மட்டுமே 20 லட்சத்துக்கு மேலே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மணி மேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் நம்ம 330க்கும் மேற்பட்ட சேனல்கள் நம்ம மானிட்டைஸ் பண்ணி மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டியில் நீங்களும் மெம்பர் ஆகணும், நீங்களும் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேனலை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அழகாக நீங்கள் என்னுடைய மாஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். நம்முடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஆல்ரெடி நான் சொன்ன அந்த 2 சிஸ்டம், யூடியூப் அண்ட் ஆடியன்ஸ், இந்த 2 சிஸ்டத்தையும் நம்ம எப்படி மாஸ்டர் பண்ணுறது, இதை எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு சேனலை க்ரோ பண்ணுறதுக்கான இந்த 2 சிஸ்டத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், யூடியூப் அப்படின்றது ஒரு மெஷின், ஓகேவா? அதுக்கு தேவையான ஃபீடு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோவை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, எங்கிருந்து வீடியோ போடுறீங்க அண்டு என்ன ஏஜ், இது எல்லாம் எதையும் பார்க்காது யூடியூபர். உங்கள் வீடியோவோட குவாலிட்டி, கன்சிஸ்டண்டாக வீடியோ போடுறீங்களா, ஆடியன்ஸுக்கு டிமாண்ட் இருக்கா, ப்ராப்பரான மெட்டா டேட்டா டீடைல்ஸ் யூடியூப் கொடுக்குறீங்களா, இந்த விஷயங்கள் மட்டும்தான் யூடியூப் வந்து பார்க்கும். இந்த விஷயங்கள் சஃபிஷியண்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோவை ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டும். ஸோ இந்த 2 சிஸ்டத்தை எப்படி மாஸ்டர் பண்ணுறது, முக்கியமாக கன்சிஸ்டன்சி எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். மதன் கௌரியாக இருந்தாலும் சரி, பாப்புலராக இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த யூடியூப்ல நல்ல மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி லேக்ஸில் மில்லியன்ஸில் வியூஸ் வருது, என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? உங்களுடைய சேனல்ல growth இல்லாததுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க கன்சிஸ்டண்டா வீடியோ போடுறது கிடையாது. growth இருந்தா தொடர்ந்து வீடியோ போடுறது, ஒரு வீடியோ வியூஸ் போகலையா அடுத்த வீடியோஸ் போடுறது இல்லை. ஸோ அப்போ நீங்க தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வாங்க. மந்த்லி 10 to 15 லாங் வீடியோ மஸ்ட் போடணும். எவ்ரி 3rd days ஒன்ஸ், எவ்ரி 3rd day அல்லது எவ்ரி 4th day குவாலிட்டியான ஒரு வீடியோஸ் அப்படின்றது போடணும். நம்முடைய பிரணவ் மஹில இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் கான்டென்ட் அப்படின்றது தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால கன்சிஸ்டண்டா வீடியோ போட முடியாததுக்கு ஒரு சில ரீசன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை நான் லிஸ்ட் அவுட் பண்றேன், அதுல இருந்து சொல்யூஷனும் கொடுக்குறேன். நீங்க கன்சிஸ்டண்டா வீடியோ போடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தும் ஃபாலோ பண்ண முடியாததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ப்ராப்பரான மோட்டிவேஷன் இல்லை, ப்ராப்பரான கான்டென்ட் ஐடியாஸ் இல்லை, ப்ராப்பரான சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, ப்ராப்பரான அவுட்கம், நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கில் இருந்து அவுட்கம் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, லைக் வரல, ரீச் இல்லை, பணம் வரல அப்படின்னு எப்படி நீங்கள் போடுவீங்க? ஸோ இந்த 4 விஷயங்களை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, சோம்பேறித்தனம். இந்த 5 விஷயத்தை தூக்கி எரிஞ்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வீடியோ அப்படின்றது போட முடியும். யூடியூப் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அல்காரிதம், இந்த சிஸ்டத்துக்கு தேவையான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணியிருப்பீங்க.
இப்போ ஆடியன்ஸுக்கு தேவையான விஷயங்கள் நான் சொல்றேன், இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி வீடியோஸ் அப்படின்றது போடணும். ஆடியன்ஸுக்கு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தொடர்ந்து பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த நீஷ்ல இருக்கீங்களோ, எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ, அந்த கேட்டகரியில் 10 வீடியோ 10 டாபிக்ஸ் எப்பவுமே வியூஸ் போகக்கூடிய டாபிக்ஸாக இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் கவர் பண்ணுறீங்களா? ஆடியன்ஸ்க்கு ஹூக் இருக்கா? உங்கள் வீடியோவை எதனால கிளிக் பண்ணி பார்க்கணும்? இந்த தம்ப்நெயில்ல நீங்கள் உங்களுடைய க்ரோத்துக்கு, உங்களுடைய யூடியூப் சேனல்ல இருந்து மணி மேக் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி கேரண்டி கொடுத்துங்காட்டி தான் நீங்கள் இந்த தம்ப்நெயில கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ தம்ப்நெயில் டைட்டில் பார்த்தா வந்திருக்கீங்க. அதுவும் ஆயிரக்கணக்கான வீடியோ வரையில இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய தம்ப்நெயில்ல வச்சிருக்கக்கூடிய வேர்டு, எமோஜிஸ் அல்லது அந்த கலர் அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீடியோவில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணணும். அண்ட் அதுதான் வந்து ஹூக் அப்படின்றது, குக்கி போட்டு இழுக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கிரிப்ட், உங்களுடைய ஆடியோ, உங்களுடைய வீடியோ குவாலிட்டி, உங்களுடைய எடிட்டிங் ஸ்டைல் இது எல்லாம் பெட்டராக இருக்கணும். ஆடியன்ஸுக்கு உங்கள் வீடியோலேருந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க எதுக்கு பார்க்குறாங்க? அல்லது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி ஆடியன்ஸுக்குன்ட்டு ஒரு சில தேடுதல்கள் அப்படின்றது இருக்கு. இந்த வீடியோவை நிறைய பேர் இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னடா வளவலான்னு வளர்றான் அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் ஏன் இப்போ வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் த ரைட் ஆடியன்ஸ். யூடியூப்லேருந்து மணி மேக் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ரைட் ஆடியன்ஸ். ஸோ இந்த ரைட் ஆடியன்ஸை நம்ம பிக் பண்ணணும். 1000 பேர் வீடியோ பார்க்க வர்றாங்கன்னா அதில் ஒரு 10லேருந்து 50 பேர் தாங்க ரைட் ஆடியன்ஸ். அந்த 10லேருந்து 50 ரைட் ஆடியன்ஸை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிடணும், நம்ம லைக் பண்ண வச்சிடணும், நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க வச்சிடணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு மேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். 2 பக்கமே யூடியூப் சிஸ்டத்துக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடையில் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ வந்து யூடியூபுக்கு இம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஹோம் பேஜில் உங்களுடைய வீடியோ கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம், அப்நெக்ஸ்ட்டில் உங்களுடைய அடுத்த வீடியோ கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு அல்காரிதம் அப்படின்றது ட்ரிகர் செய்யப்படும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடையில் அது மேபி 4th வீடியோ, 8th வீடியோ, 12th வீடியோ, 15th வீடியோ, 20th வீடியோ ஆர் 30th வீடியோ உங்களுடைய வீடியோவை யூடியூப் நினச்சி நிறைய பேர்த்துக்கு யூடியூபை திறந்த உடனே ஹோம் பேஜில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும், அப்நெக்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும், நோட்டிஃபிகேஷன் அனுப்ப ஆரம்பிக்கும், இம்ப்ரெஷன்ஸ் நிறைய பேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் ஓகே மாப்பிள்ள தொடர்ந்து வீடியோ போடுறா அப்படின்ட்டு உங்களுடைய வீடியோவை நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் பண்ணும். அப்படி இல்லை 4 வீடியோ போட்டு க்ரோத் இல்லை, ரீச் இல்லை அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா 5வது வீடியோ உங்களுக்கு லேக்ஸில் மில்லியன்ஸில் வியூஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ கன்சிஸ்டண்ட்டாக போடையில் யூடியூபோட அந்த அல்காரிதத்தை நீங்கள் தொடர்ந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் நிறைய பேர்த்துக்கு இம்ப்ரெஷன் மூலமாக கொண்டு போகும். அப்படி இம்ப்ரெஷன் மூலமாக கொண்டு போகல ஆடியன்ஸோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபோனில் உங்களுடைய வீடியோ வருது அப்படின்னா ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டைட்டில் நல்லா இருந்து எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாபிக் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா கிளிக் பண்ணி பார்ப்பேன். கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படின்றது ஹை குவாலிட்டி ஸ்கிரிப்ட் இருக்கணும், ஹை குவாலிட்டி ஆடியோ, ஹை குவாலிட்டி வீடியோ, கனெக்ஷன், என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் அந்த வீடியோவை அடுத்த 1 நிமிஷத்துக்கு பார்ப்பேன். 1 நிமிஷத்துக்கு பார்க்கும் பொழுதே நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன் இந்த வீடியோ முழுசாக பார்க்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. கூடவே நான் எனக்கான ஃபியூச்சர் வீடியோஸை நான் உங்களுடைய வீடியோ பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்ற அந்த ஒரு டெசிஷனுக்கு வந்துடுவேன். பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு குட்டி ரிவார்டு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் லீவ் பண்ணிட்டு கூட நம்ம போவோம். இதே மாதிரி தான் ஆடியன்ஸும். ஸோ அப்போ யூடியூப் சிஸ்டத்தை நீங்கள் ஹேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸையும் ஹேக் பண்ணணும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது, இந்த 2 சிஸ்டத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். இந்த 2 சிஸ்டத்தையும் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வரைக்கும் நான் காட்டின மாதிரி 50,000, 40,000, 60,000, 70,000 அழகாக அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப் அப்படின்றது பியூர் பாசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எத்தனை பேர் நீங்கள் இது வரைக்கும் சேனல் கிரியேட் பண்ணி தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கீங்க? குவாலிட்டி எத்தனை பேர் வீடியோ போட்டிருக்கீங்க? ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அந்த கன்சிஸ்டன்சி லெவலை நீங்கள் இப்படி செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு மினிமம், ரொம்ப மினிமமாக 10 லாங் வீடியோ நான் போட்டுருவேன். அதிலிருந்து 15 வீடியோ, 10லிருந்து 15 வீடியோ வித்தின் அ மந்த்தில் நீங்கள் இறக்கினீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி க்ரோத் அப்படின்றது வரும். இது வரைக்கும் நம்ம கம்யூனிட்டியில் 330 சேனலுக்கு மேலே மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். வித்தின் அ மந்த்தில் 90க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? பிகாஸ் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்மளுடைய மோட்டிவேஷன் ப்ளஸ் நம்ம ஒரு கம்யூனிட்டியை இயங்குறோம். இந்த கம்யூனிட்டியில் நீங்களும் மெம்பர் ஆகலாம். என்னுடைய ஃப்ரீ 3 ஹார்ஸ் லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களுடைய தலையெழுத்து அப்படின்றது உங்கள் தம்ப்நெயில்னால தான் மாற்றப்படும். உங்கள் தம்ப்நெயில்
தம்ப்நெயில் பெட்டரா இருந்து சிடிஆர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வீடியோ லேக்ஸ்ல மில்லியன்ஸ்ல இம்ப்ரெஷன் கொண்டு போகும். ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு டாபிக்கை அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இப்போ கன்சிஸ்டன்சி ஆடியன்ஸ் லெவல்ல, ஆடியன்ஸோட மத்தியில எப்படி வந்து இம்பார்ட்டன்டான ரோல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு வீடியோ நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க, யூடியூப் பார்த்து பாவம்பா மாப்பிள்ள தொடர்ந்து வீடியோ போடுறான்ட்டு ஒரு 1,00,000 பேருக்கு அனுப்புதுன்னு வைங்களேன். அதிலிருந்து ஒரு 10,000 பேர் வியூஸ் வருது. 10% சிடிஆர் அப்படின்னா 10,000 பேர் பார்க்குறாங்க. அந்த 10,000 பேர்த்துல மினிமம் ஒரு 1000 to 2,000 பேர்த்துக்காச்சும் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அப்படின்றது இருக்கணும். ஸோ தட் 1 lakh வியூஸ் போகல இம்ப்ரெஷனோ வியூஸோ ஜஸ்ட் 1 lakh வியூஸ்ன்னு கூட எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 2,000 to 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது அழகா வருவாங்க. ரொம்ப ஆவரேஜ் கணக்கு 1 lakh வியூஸுக்கு 500 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். 500 5,000 1 lakh வியூஸ் போகல 5,000 பேர் அழகா லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு 100 500 கமெண்ட்ஸ் அப்படின்றது நீங்க வாங்கணும். இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கேஜிங் அப்படின்ற ஒரு விஷயம். உங்க சேனலுக்கு லைக் பண்ணி, உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக்கு, கமெண்ட், ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த 4 விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய அடுத்த வீடியோ எகெயின் அவங்களுடைய ஃபீடுக்கு போகும், அவங்களுடைய ஹோம் பேஜுக்கு போகும். அடுத்த வீடியோ குவாலிட்டியா நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் மல்டிபிள் டைம் பார்க்கல யூடியூப் உங்கள் வீடியோ நல்லா இருக்குன்ட்டு இன்னும் லட்சக்கணக்கான ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்தும். அப்போ நீங்கள் முன்னத்து வீடியோ 10,000 வியூஸ் போகுது, 20,000 வியூஸ் போகுது, 1 lakh வியூஸ் போகுது அப்படின்னா அடுத்த வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஆல்ரெடி முன்னத்து வீடியோ பார்த்த அந்த 10,000 பேர்த்தில் என்கேஜ்மெண்ட் கொடுத்த ஒரு 1000 பேர் 2,000 பேர்த்துக்கு அகெயின் சேம் வீடியோ வித்தவுட் எனி உங்களோட ஒரு எந்த ஒரு புஷ்ஷுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் காட்டும். அப்போ நீங்கள் அடுத்த வீடியோ போடலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் காட்டாது. ஸோ இந்த மாதிரி தான் யூடியூப் மெஷின் ப்ளஸ் ஆடியன்ஸ் சைடில் இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகுது. மந்த்லி 10 to 15 ஷார்ட்ஸ் ஆன் டைமுக்கு குவாலிட்டியாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுங்க. குவாலிட்டியாக போடுறது எல்லாம் எப்படி அப்படின்றது அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இன்னும் டார்கெட்டட் ஆடியன்ஸை எப்படி நம்ம வந்து டார்கெட் பண்ணுறது அப்படின்றது அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு விஷயம், நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா இஃப் பாசிபிள் யூ கேன் போஸ்ட் 30 ஷார்ட்ஸ் பர் மந்த். 30 வீடியோ அப்படின்றது போடுங்க. அது எந்த நீஷ்ல இருந்தாலும் சரி, எந்த குவாலிட்டியா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் ட்ரை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னால உங்க சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. பெட்டர் இன்கமும் கொடுக்கும். தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் காப்பிரைட்னா என்ன, கிளைம்ஸ்னா என்ன, ஏஐ சேனல், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்முடைய இந்த பிரணவ் மஹி அப்படின்ற சேனலையும் அடுத்து நான் கன்சிஸ்டண்டாக வீடியோ அப்படின்றத பப்ளிஷ் பண்ணலான்ட்டு இருக்கேன். தொடர்ந்து பாருங்க. என்னுடைய ஃப்ரீ லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இஃப் பாசிபிள் உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா என்னுடைய 6 months 1 year ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீண்டும் மீட் பண்ணுவோம். பாய், டேக் கேர்.